ஏதாவது ஒரு கூட்டணி இல்லாமல் திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ யாருமே கூட்டணி இல்லாமல் சுய முயற்சியில் வந்து ஜெயிச்சிருவோன்னு யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. இது திமுக உள்பட திமுகவுக்கும் கூட்டணி தேவை. அதனால்தான் திமுக கூட்டணிக்குள்ளே அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதிகமாக சீட்டு கொடுன்னு பேரம் பேசிட்டு ஒரு டென்ஷன் வருது. இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தனியாக முயற்சி செய்து ஒரு கூட்டணி பண்ணாங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப முயற்சி பண்ணி அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கல. அதனால் எதிர்கட்சிகள் இப்படி பிரிந்திருக்கும் பொழுது திமுகவுக்கு 50% ஓட்டு வருது ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் போல தலைவர்கள்னால்தான் மக்கள் அதிமுகவை அவங்களோட ஒற்றி பார்க்குறாங்க. இவர் எடப்பாடி ஒரு புது கண்டுறாரு கல்ச்சர் கொண்டு. இந்த மாதிரி மொத்தத்தில் என்னென்ன இது பிடி போனீங்கன்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஆனால் பிரதமர் சொல்வது என்னன்னா, அமித்ஷா சொல்வது என்னன்னா, தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் ஒன்றாகும். திருப்பி எடப்பாடி முதல்வர் ஆனோம்னா அவர் எல்லா தலைவர்களோடு திருப்பி எல்லாரும் சேர்ந்து பேசலைன்னா அவருக்கு தான் இது 200 சீட்டுங்கிற டார்கெட்டை எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது, எல்லா மீட்டிங்லையும் சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு டார்கெட் வச்சாச்சு, ரொம்ப சீரியஸாக இறக்கியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த தேர்தல் வந்து உதயநிதி ஸ்டாலினோட தேர்தல். இந்த தேர்தல் வந்து பாருங்கள், அதனால் டிஎம்கே அவர் தலைவர்களாக இருக்கட்டும், ரேங்க் அண்ட் ஃபைலாக இருக்கட்டும், கேடராக இருக்கட்டும், எப்படியாவது ஒருங்கிணைந்து நல்லா இது பண்ணி நம்ம ஜெயிக்கணும். ஒரு 200 டார்கெட் வச்சுருக்காங்க. 200 டார்கெட் வச்சா 150 வரலாம். இப்போ திருப்பி இந்த மாதிரி விஜய் இறங்கியிருக்காரு. ஆனால் விஜய் கொஞ்சம் சீரியஸாக இறங்கியிருக்காரு. பிரசாந்த் கிஷோரை பார்த்து சந்தித்து பேசினார், பல இது யோசிக்கிறாரு. எடுத்த உடனே கூட்டணிக்கு ஃபேவரில் சொல்லியிருக்காரு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி துவங்கி எடுத்த உடனே இந்த மாதிரி கூட்டணி பற்றியோ கூட்டாட்சி பற்றியோ எந்த தலைவர்களும் பேச மாட்டாங்க, தன் கான்ஃபிடன்ஸ் காப்பி. ஆனால் இவர் ரியாலிட்டியாக போகிறார். பாயிண்ட் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். வணக்கம். அதே இந்தியா டுடே சிஓட்டர் கருத்து கணிப்பு வந்து தமிழ்நாட்டு அளவில் வந்து திமுக கூட்டணிக்கு மீண்டும் சாதகமாக இருக்கு. திமுக கூட்டணியுடைய ஓட் பெர்சன்டேஜ் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட சற்று உயர்ந்திருக்கு, 52% அப்படிங்கிற இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து 18% 21% வந்து மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க, உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டு இருக்கு. அதிமுக 3ஆம் இடம் போயிருக்கு அப்படிங்கிறது சற்று ஆச்சரியமா இருக்கு. ஆனா பலமான எதிர்கட்சி அதிமுக தானே இருக்கு தமிழ்நாட்டில். இல்லை, அதாங்க தமிழ்நாடு பொறுத்த மட்டும் எல்லாரும் இன்னும் என்ன சொல்றாங்க, எதிர்கட்சிகளோட நிலைமை எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க. ஒன்று, இப்போ தமிழ்நாடு அரசியல் பாருங்க, கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு கூட்டணி அரசியல் ஓடிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு கூட்டணி இல்லாமல் திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ யாருமே கூட்டணி இல்லாமல் சுய முயற்சியில் வந்து ஜெயிச்சிருவோன்னு யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. இது திமுக உள்பட திமுகவுக்கும் கூட்டணி தேவை. அதனால்தான் திமுக கூட்டணிக்குள்ளே அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதிகமாக சீட்டு கொடுன்னு பேரம் பேசிட்டு ஒரு டென்ஷன் வருது. ஏன்னா கூட்டணி தேவை. தமிழ்நாடு அரசியலில் கோலிஷன், அதாவது அலையன்ஸ் பாலிட்டிக்ஸ். இப்போ அந்த அலையன்ஸ் பாலிட்டிக்ஸில் ஒரு புது ஆங்கிள் வருது தமிழ்நாட்டில். என்னன்னா, கூட்டாட்சியும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட என்ன சொல்கிறாங்க, சும்மா நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு எம்எல்ஏஸ் தவிர்த்து எங்களுக்கும் ஒரு அமைச்சரவை தேவை, சும்மா நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு அது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆல்சோ வாண்ட் ஷேர் ஆஃப் பவர். ஆட்சி எங்களுக்கு பங்கு வேணும்னு இது கேட்குறாங்க, கூட்டாட்சியை பற்றி பேசுகிறாங்க. இது டிஎம்கே தலைமைக்கு பிடிக்கல. ஏன்னா டிஎம்கே தலைமையாக இருக்கட்டும், அதிமுக தலைமை, நான் சொல்வது ஜெயலலிதா டயத்திலையோ இல்லை எம்ஜிஆர் டயத்திலையோ இல்லை கலைஞர் டயத்திலையோ ஒரு பொழுது டிஎம்கேவோ அதிமுகவோ இதை ஒத்துந்தது இல்லை. ஆனால் இப்போ வரப்போகிற சிச்சுவேஷன் எப்படி வருதுன்னா, ஒரு ப்ரெஷர் வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏன் தொடர்ந்து டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ்னு எல்லாரும் சொல்றது காரணம் என்னன்னா, எதிர்கட்சிகள் பாருங்க எல்லாம் பிளந்து கிடக்குது. அதாவது ஆன்டி டிஎம்கே ஓட் அது பிளவா இருக்குது. அதிமுக ஒரு பக்கம், அந்த அதிமுகலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒரு குரூப்பு, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் சின்ன குரூப்பு, அவங்களால பெரிய இம்பேக்ட் பண்ண முடியல. அதை தவிர்த்து பாருங்க, இன்னொரு பக்கம் சீமான் இருக்காரு, நம் தமிழர் கட்சி, அவருக்கு என்ன 8-9% வாட்டவர் அதில் இருக்காரு. இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தனியாக முயற்சி செய்து ஒரு கூட்டணி பண்ணாங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப முயற்சி பண்ணி அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கல. அதனால எதிர்கட்சிகள் இப்படி பிரிந்திருக்கும் பொழுது
திமுகவுக்கு 50% ஓட்டு வருது, ஆச்சரியம் இல்லை. அதனால இந்த சர்வே, ஆனா இது மாறக்கூடும், இந்த நிலைமை தொடர்ந்து இருக்காது. இப்ப அடுத்த ஒரு ஆண்டு காலத்துல என்னெல்லாம் மாறப்போகுது நமக்கு தெரியாது. என்பது கள நிலவரம்னு கருதுறீங்களா இல்ல மாறும் அப்படின்னு கருதுறீங்க? இல்ல, அதாவது எதிர்கட்சிகள் ஒன்றாக வந்தால் டிஎம்கேக்கு எதிர்த்து இருக்கிற ஓட்டு இருக்கு பாருங்க, அதாவது ஆன்டி டிஎம்கே ஓட்டு, அந்த ஓட்டு வந்து ஒன்னாச்சுன்னா அது ஒரு பிரச்சனை வரும். இதை தவிர்த்து இப்ப இருக்கிற பார்ட்னர்ஸ், டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற பார்ட்டிஸ், அவங்க வேற ஏதாவது முடிவு எடுத்தாங்க வச்சுக்கோங்க, சரி அதிமுக நம்ம தமிழ் வெற்றி கட்சி இந்த கூட்டணியில் நம்ம போலாமே, அப்புறம் காங்கிரஸ், நம்ம விடுதலை சிறுத்தைகள், இவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்க? இப்போதைக்கு கூட இருக்காங்க. இப்ப காங்கிரஸும் வெற்றி கட்சியும், அதாவது விடுதலை சிறுத்தைகளும் ஒன்னா தான் இருக்காங்க. இப்ப டிஎம்கே இவங்க வேற ஏதாவது முடிவு எடுத்தாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிலவரம் இப்படி இருக்குது. அரசியல்ங்கிறது எப்போ வேணா எப்போ மாறலாம். தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி எப்படி நிலைமை இருக்குது? இப்போ விஜய் தன்னோட இது ஆரம்பிச்சார், சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சார் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில். அது எப்படி கிரவுண்டில் என்ன மாதிரி ஒரு வித்தியாசம் வருது? அதிமுக இன்னும் பாருங்க, இன்னும் உள் சண்டை நிற்க மாட்டேங்குது. இன்னும் கோர்ட்டு கச்சேரி போயிட்டு இருக்காங்க. கட்சி என்னது கட்சி ஒன்றுதுன்னு ஓடிட்டு இருக்கு. இது ஒன்னாகி ஒரு யூனிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க வச்சுக்கோங்க. அப்போ அதிமுகக்கு சாதகமா இருக்கிற ஓட்டர்ஸ் அவங்க மத்தியில் தோணும், சரி அதிமுக தான் இனிமேல், அதிமுக தலைமையில் கூட்டணி, அந்த கூட்டணியில் வேற யார் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனா திமுக அரசை நீக்கிவிட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும் என்றால் எதிர்கட்சிகள் ஒன்றாக வேண்டும், பிஜேபி உள்பட. அது பிஜேபி அவங்க சேர்த்துப்பாங்களா இல்லையா, இல்லை வேணுமா வேண்டாமா, இல்லை பிஜேபி என்ன யோசிக்கிறாங்கிறது அடுத்தது. ஆனா மக்கள் மத்தியிலே தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருக்குது? மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புற மாதிரி தெரியுது. ஆனா ஒரு இது இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. இப்ப நீங்க இப்ப தொடர்ந்து ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு வேலை மாற்ற, சரி மாறினா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஆனா கையில் ஒரு வேலை இல்லாத வரையில் எப்படி இன்னொரு இந்த இருக்கிற வேலை எப்படி விடுவீங்க? ஓட்டுற அப்படிதான், வாக்களிப்பு யார் வாக்களிக்கிறாங்களோ அவங்களும் யோசிக்கிறாங்க, சரி இது தொடர்ந்து போயிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லையே, வேற யாருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் கேட்பாங்கல்ல. ஆனா மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது, அதிருப்தி இல்லாம இல்லை, மக்கள் மாற்றம் எதிர்பார்க்கிறாங்க. சரி இன்னும் இது 5 பார்த்தாச்சு, இன்னொரு 5 வருஷம் கொடுத்தா என்ன மாறப்போகுது அப்படின்னு கேள்வி பல பேர் மத்தியில் எழுப்புது. ஆனா அதற்கு சரியான பதில் விடை ஒன்றும் கிடைக்கவில்லை. அதிமுகவில் நிலவுகிற குழப்பம் என்பது மீண்டும் செங்கோட்டையன் மூலம் சற்று வெடித்திருக்கிறதா? ஆனா செங்கோட்டையன் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இதுல தாங்க தொடர்றேன், எந்த புறக்கணிப்பும் இல்லை, எதுவுமே கிடையாது, ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த விழாவை புறக்கணிச்சே தவிர மற்றபடி நான் வந்து இந்த இயக்கத்துக்காக உழைச்சவன் தான், 43 ஆண்டு காலம் அரசியல தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வர்றேன், நான் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினது இல்லை, என்னை சோதிக்காதீங்க அப்படிங்கிறத தான் குறிப்பிடுறாரு. அவர் வந்து பேசுவது வந்து நான் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக தான் வந்து இருக்கேன், எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வர்றாரா, என்ன சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் வந்து எடப்பாடி தலைமையில இப்போ கட்சி இயங்கிக்கிட்டு இருக்குது, அதுல சில கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் செங்கோட்டையன் போல பல தலைவர்கள் இன்று என்ன நினைக்கிறார்கள், எடப்பாடி கொஞ்சம் ஸ்டைல் மாத்திக்கணும். அதாவது கட்சியில எல்லாரையும் கூட பாருங்க, எடப்பாடியை யாரும் டைரக்டா சேலஞ்ச் பண்றதுக்கு யாரும் கிடையாது. இப்போ அதிமுக பொறுத்த மட்டும் கட்சி அவர்கிட்ட இருக்கு, கட்டமைப்பு அவர்கிட்ட இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் அவரை எல்லா தலைவர்களும் சேர்த்து எடுத்துக்கணும். பட் எடப்பாடியோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா என்னன்னா, சரி இது நமக்கு சரி வராதுன்னா அவர் என்ன பண்றாரு, சரி வேண்டாம், இது வேண்டாம், இந்த தலைவர் வேண்டாம், நமக்கு அந்த தலைவர் வேண்டாம், இந்த மாதிரி போறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, எந்த கட்சி நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் நம்மள்ட்ட லாயலா இருக்கணும். இதற்கிடையே சில அதிமுக தலைவர்கள் அதுவும் சொல்றாங்க, அதாவது எடப்பாடிக்கு அந்த கோஷ்டி இருக்கிறவங்களோ இல்லை அவரை ஆதரிக்கிறவர்கள் சொல்ல, இல்லை இல்லை இது பின்னாடி பிஜேபி இருக்குது, இது பிஜேபியோட சதியாக்கும், அப்படி எப்படி நினைக்கிறாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பாருங்க, அவர் இப்போ அந்த எம்ஜிஆர் படம் இல்லை, ஜெயலலிதா படம் இல்லை, அந்த பாராட்டு விழாவாக இருந்தது, தன்னையே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அதிமுகவுக்கு வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் போல தலைவர்கள்னால்தான் மக்கள் அதிமுகவை அவங்களோட ஒற்றி பார்க்குறாங்க. இவர் எடப்பாடி ஒரு புது கொண்டுறாரு, கல்ச்சர் கொண்டு, இந்த மாதிரி மொத்தத்தில் என்னென்ன இது இது பிடி போனீங்கன்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது, கட்டாயம் இருக்குது. அதோட விளைவு இது வருது. ஆனால் இது வந்து அதிமுகவை டேமேஜ் பண்ணும், இதனால அதிமுகவுக்கு நல்ல ஆகாது.
எடப்பாடிக்கு என்ன தோணுது, தனக்கு எதிர்த்து யாரா இருந்தாலும் அவங்கள காலி பண்ணுன்னு அவர் யோசிக்கலாம். ஆனா பட் ஓபிஎஸ் இதனால அதானே குறிப்பிடுறாரு. அதிமுகக்கு இல்ல, இது அதிமுக பாதகமா சாதகமான யோசிக்கணும். ஆனா ஓபிஎஸ் நேத்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல குறிப்பிடுறாரு, அமித்ஷா வந்து எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாரு, எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்யுங்க, அப்பதான் வந்து திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸா நீங்க நிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது வந்து எதையுமே கேட்காம எடப்பாடி கேட்கவே இல்லை, எந்திரிச்சு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. அப்ப எடப்பாடியோட எண்ணம் வந்து தான் மட்டும்தான் இந்த கட்சியினுடைய அதிகாரம் அப்படிங்கிற ஒரு முனைப்புல வந்து இருக்கிறாரா, யாரையும் சேர்த்துக் கொள்ள கூடாது அப்படின்னு. இல்லை, சந்தேகம் இல்லாமல் அவர் அப்படித்தான் யோசிக்கிறார். இப்போ பாருங்க, அப்போவே அவர் முதல்வராக இருந்த போதே பிரச்சனை வந்த பொழுது எனக்கு தெரிந்தவரில் நான் டெல்லியில் கேள்விப்பட்டது என்னன்னா, பிரதமர் மோடியே அதை தான் சொன்னார் எடப்பாடி கிட்ட. என்ன சொன்னார், இப்போ பாருங்க, அப்போ அவர் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிரதமர் மோடி கொடுத்த அட்வைஸ் என்ன, ரெண்டு பேருக்கும், ஓபிஎஸ்க்கும் சரி, இது நீங்கள் இந்த ரெட்டையில இதெல்லாம் வச்சு சண்டை போட்டுருக்காதீங்க. ஜெயலலிதா உங்களுக்காக இந்த மேண்டேட் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மேண்டேட்டை நினச்சிட்டு ஜெயலலிதாவோட நினைவு அவங்கள நினச்சிட்டு ஒன்றா வேலை செய்யுங்க, அப்படி ஒன்றா வேலை செய்யணும் தான் அட்வைஸ் பண்ணாங்க. அது கொஞ்ச நாள் அது அட்வைஸ் கேட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, அவர் எடப்பாடி வந்து நடுவில் சரி மோடி சொல்கிற மாதிரி பண்ணார். அப்புறம் வெளியில் வந்தார். இப்போ லோக்சபா தேர்தல் முன்னாடி டபால்னு ஒரு முடிவு எடுத்தார். அண்ணாமலையை காரணம் காட்டி நமக்கு தனியாக போனோம். ஏன்னா அண்ணாமலை காரணம் காட்டினா கூட எடப்பாடி மனசில் என்ன பட்டது, பிஜேபி வந்து நம்மளை ப்ரெஷர் போடுறாங்க, ஓபிஎஸோட வேலை பண்ணு, இவங்களோட வேலை பண்ணு, அவங்களோட வேலை பண்ணு, டிடிவியோட வேலை பண்ணு, இப்படி ஒரு ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்காங்கன்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் பிரதமர் சொல்வது என்னன்னா, அமித்ஷா சொல்வது என்னன்னா, தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் ஒன்றாகும். அதுக்கு பெரிய வேலை இவரோட வேலை இருக்குது. அது எடப்பாடி தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். திருப்பி எடப்பாடி முதல்வர் ஆனோம்னா அவர் எல்லா தலைவர்களோடும் திருப்பி எல்லாரும் சேர்ந்து பேசலைன்னா அவருக்கு தான் இது இருக்கும். திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக ஒரு 4 புதிய மாவட்டங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க. மேற்கு மண்டலம், அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல எல்லாம் வந்து உருவாக்கி இருக்காங்க. சோ இதெல்லாமே பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஒரு ஆயத்தமாகி வருவதை உணர்த்துகிறதா இந்த மாற்றங்கள் எல்லாம்? கட்டாயமாக திமுகவோட தயாரிப்பு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஸ்டாலின் ஆல்ரெடி ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு. 200 சீட்டுங்கிற டார்கெட்டை எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது, எல்லா மீட்டிங்லையும் சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு டார்கெட் வச்சாச்சு, ரொம்ப சீரியஸாக இறக்கியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த தேர்தல் வந்து உதயநிதி ஸ்டாலினோட தேர்தல். இது ஸ்டாலினோட தேர்தல் இல்லை, அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினோட தேர்தல். இந்த தேர்தல் வந்து பாருங்க, அதனால டிஎம்கே அவர் தலைவர்களாக இருக்கட்டும், ரேங்க் அண்ட் ஃபைலாக இருக்கட்டும், கேடராக இருக்கட்டும், எப்படியாவது ஒருங்கிணைந்து நல்லா இது பண்ணி நம்ம ஜெயிக்கணும். ஒரு 200 டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த 200 டார்கெட் வச்சா 150 வரலாம். ஒரு டார்கெட் எப்போதுமே ஒரு கட்சி வைக்கும்போது என்னன்னா, அதிகமாக நீங்கள் டார்கெட் வச்சாதான் அது கொஞ்சம் நிறைய வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் சீட். இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட தயாரிப்பு அதிக உச்சக்கட்டத்தில் போயிடுச்சு, சந்தேகம் இல்லாமல். அதே நேரத்தில் எதிர்கட்சிகளும் அது மாதிரி தயாரிப்பு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு நீங்கள் இப்போ நம்ம சர்வேல வரா மாதிரி தான் ஒரு நிலைமை நிலவிக்கிட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து 2026ல ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்து சொல்லுது. அவர் உண்மையாலுமே அந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை வந்து ஏற்படுத்துவாரா? இல்லை பாருங்க, தமிழ்நாட்டில் நான் முன்னே சொல்லிட்டேன், ஒரு மாற்றத்தை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க டிஎம்கே ஆட்சியை பார்த்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி பார்த்துட்டாங்க. இந்த தடவை திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சரி, முதல்ல ஏதோ கொஞ்சம் ஒரு புதுசாக இருக்கும்போது ஸ்டாலின் பல முடிவுகள் எடுத்தார், இது பண்ணாங்க. ஆனால் மக்கள் ஃபீல் பண்ணுவது என்ன என்றால், தமிழ்நாடு மக்கள் ஊழல் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதிகமாக ஊழல் இருக்கிறது. அண்ட் இந்த ஊழல் சாமானியரை பாதிக்குது, காமன் மேன். அப்படி இருக்கும்போது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை கொடுக்குற ஒரு இதை தேடுறாங்க, என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குதுன்னு. சரி, இது இல்லைன்னா எது, அந்த எதுங்கிற கேள்விக்கு பதில் கூறுவது போல நம்ம ஆக்டர் விஜய் தமிழ் வெற்றி கட்சியை துவங்கிட்டார். ஸோ அவர் எங்கே போனாலும் அவர்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் வருது. சரி, ஒன்று அவர் ஆக்டர், ஒரு திரை உலகத்திலேருந்து வந்தாலே அதுவே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து இப்போ சுற்றுப்பயணம் தொடர்ந்து தன்னை ஒரு ஆல்டர்னேட்டிவை காமிச்சு இந்த புது அரசியல் இருக்கு பாருங்க. எது ரஜினிகாந்த் முதல்ல அரசியல் பிரவேசம் ஆன பொழுது இதே மாதிரி தான் நடந்தது. அதுக்கு பிறகு பல காரணங்களாக அவர் பின்வாங்கிட்டார். அதில் மக்களுக்கு ஏமாற்றம்.
அதுக்கு பிறகு இப்ப திருப்பி இந்த மாதிரி விஜய் இறங்கியிருக்காரு. ஆனா விஜய் கொஞ்சம் சீரியஸா இறங்கியிருக்காரு. பிரசாந்த் கிஷோரை பார்த்து சந்திச்சு பேசினாரு, பல இது யோசிக்கிறாரு. எடுத்த உடனே கூட்டணிக்கு ஃபேவர்ல சொல்லியிருக்காரு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி துவங்கி எடுத்த உடனே இந்த மாதிரி கூட்டணி பத்தியோ கூட்டாட்சி பத்தியோ எந்த தலைவர்களும் பேச மாட்டாங்க. தன் கான்பிடன்ஸ் காமி. ஆனா இவர் ரியாலிட்டியா போறாரு. ஒரு ரியாலிட்டி செக் பண்றாரு. சரி, இது நமக்கு பிளஸ், இது நமக்கு மைனஸ். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கட்டாயமாக ஆக்டர் விஜய் மீது இப்போ எல்லாரோட மக்களோட ஃபோக்கஸ் அங்கதான் இருக்குது. இவர் என்ன செய்ய போறாரு, எப்படி செய்ய போறாரு, அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அட்டென்ஷன் வந்துருது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி.